சகுந்தலை கூறுகிறாள், நல்ல செயல்கள் செய்தவர்கள் சொர்க்கத்தை அடைவது போல கணவன்மார்கள் தங்கள் மனைவிகளுடன் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆண்கள் மனவேதனையாலும் நோய்களாலும் துன்பப்படுகிறார்கள். சூடான காலநிலையில் மக்கள் தண்ணீரில் மகிழ்ச்சியடைவது போல அவர்கள் தங்கள் மனைவிகளுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். புத்திசாலியான மனிதன் தன் மனைவியிடம் கோபமாக இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காத வார்த்தைகளை சொல்லக்கூடாது. மனைவியிடம் அன்பு, பாசம், அறம் எல்லாம் இருக்கிறது. அவள் குடும்பத்தின் ஆதாரம், புனிதமானவள், எப்போதும் மதிக்கப்பட வேண்டியவள். ரிஷிகளால் கூட மனைவிகள் இல்லாமல் குழந்தைகளை உருவாக்க முடியாது. ஒரு குழந்தை தூசியால் மூடப்பட்டிருக்கும் போது அது தன் அப்பாவை கட்டிப்பிடிக்கும் போது அதைவிட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? நீயே ஆசையுடன் வந்த இந்த மகனை ஏன் அவமதிக்கிறாய்? எறும்புகள் கூட தங்கள் முட்டைகளை சுமக்கின்றன, ஆனால் அவற்றை உடைப்பதில்லை. தர்மத்தை அறிந்த நீ எப்படி உன் சொந்த மகனை நிராகரிக்க முடியும்? துணிகள், மனைவிகள், தண்ணீர் ஆகியவற்றின் ஸ்பரிசத்தை விட ஒரு குழந்தையின் ஸ்பரிசம் மிகவும் இனிமையானது. பிராமணன் 2 கால்களால் நடப்பவர்களில் சிறந்தவன், பசு 4 கால்களால் நடப்பவற்றில் சிறந்தது. குரு முக்கியமானவர்களில் சிறந்தவர், மகன் ஸ்பரிசங்களில் சிறந்தவன். இந்த அழகான மகன் உன்னை தொடட்டும், உன்னை கட்டிப்பிடிக்கட்டும். மகனின் ஸ்பரிசத்தை விட ஒரு இனிமையான ஸ்பரிசம் இந்த உலகில் இல்லை. 3 வருடங்கள் கழித்து நான் இந்த குழந்தையை பெற்றெடுத்தேன். அரசனே, இந்த குழந்தை உன் துக்கத்தை போக்கும். இந்த குழந்தை 100 அஸ்வமேத யாகங்களை செய்வான். நான் குழந்தையாக இருந்தபோது ஒரு குரல் எனக்கு இப்படி சொன்னது. மக்கள் தங்கள் குழந்தைகளின் தலையை முகர்ந்து அவர்களை அன்புடன் வரவேற்று கிராமங்களுக்கு அனுப்புகிறார்கள். பிராமணர்கள் வேதங்களில் மந்திரங்களை சொல்கிறார்கள், அது உனக்கும் தெரியும். நீ உன் உடலிலிருந்து, இதயத்திலிருந்து வந்தவன். நீ என் ஆத்மா, 100 வருடங்கள் வாழ்வாய். என் வளர்ச்சி, என் சந்ததி எல்லாம் உன்னால்தான். அதனால் என் மகனே, நீ 100 வருடங்கள் சந்தோஷமாக வாழ்வாய். உன் உடலிலிருந்து வந்த இந்த மகன் ஒரு மனிதனிடமிருந்து வந்த மற்றொரு மனிதன். ஒரு தெளிவான ஏரியில் உன் பிரதிபலிப்பை பார்ப்பது போல என் மகனை நான் பார்க்கிறேன். யாக நெருப்பு வீட்டில் ஏற்றப்படுவது போல நீயே உன் மகனாக பிறந்திருக்கிறாய். வேட்டையாடும்போது ஒரு மானை துரத்தி வந்தபோது உன் தந்தையின் ஆசிரமத்தில் நான் உன்னால் கண்டுபிடிக்கப்பட்டேன். ஊர்வசி, பூர்வசித்தி, சகஜன்யா, மேனகா, விஸ்வாசி, கிருதாசி ஆகியோர் சிறந்த தேவலோக நடன மங்கைகள். அவர்களில் மேனகா என்ற நான் விஸ்வாமித்திரரால் இந்த உலகத்தில் பிறந்தேன். மேனகா என்ற நான் இமயமலையில் குழந்தையை பெற்றெடுத்து அவனை அங்கே விட்டுவிட்டு சென்றேன். நான் முந்தைய பிறவியில் என்ன பாவம் செய்தேன், அதனால் நான் என் உறவினர்களால் கைவிடப்பட்டேன். இப்போது உன்னாலும் கைவிடப்படுகிறேன். நீ என்னை கைவிட்டாலும் நான் ஆசிரமத்திற்கு திரும்பி போகிறேன். ஆனால் உன் சொந்த மகனை கைவிட உனக்கு உரிமை இல்லை. துஷ்யந்தன் கூறுகிறான், சகுந்தலாவே, உன்னால் பிறந்த எந்த மகனையும் நான் அறியவில்லை. பொய் சொல்லும் பெண்களை யார் நம்புவார்கள்? மேனகா இரக்கமில்லாதவள், ஒழுக்கமில்லாதவள். அவள் உன்னை இமயமலையில் குப்பையைப் போல விட்டு சென்றாள். உன் அப்பாவும் இரக்கமில்லாதவர். அவர் ஒரு சத்திரியர், பிராமணனாக ஆசைப்பட்டவர், காமத்தில் மூழ்கியவர். மேனகா தேவலோக நடன மங்கைகளில் சிறந்தவள், உன் அப்பா மகரிஷிகளில் சிறந்தவர். நீ எப்படி ஒழுக்கமில்லாதவள் என்று சொல்ல முடியும்? உன் வார்த்தைகளை நம்ப முடியாது, நீ வெட்கப்பட வேண்டும். குறிப்பாக என் முன்னிலையில் கெட்ட தவசி, இங்கிருந்து போ. மகரிஷி எங்கேயோ இருக்கிறார், மேனகா எங்கேயோ இருக்கிறாள். நீ ஒரு ஏழை தவசி போல இருக்கிறாய். உன் மகன் பெரியவனாக இருக்கிறான், சிறுவனாக இருந்தாலும் பலசாலியாக இருக்கிறான். எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு மரக்கிளை போல வளர்ந்தான்? உன் பிறப்பே சரியில்லை, நீ ஒழுக்கமில்லாதவள் போல இருக்கிறாய். நீ மேனகாவால் விருப்பப்படி பிறந்தவள். நீ சொல்வது எல்லாம் எனக்கு பொய்யாக இருக்கிறது. நான் உன்னை அறியவில்லை, நீ எங்கேயாவது போ.